அங்கே அங்கே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் என்னவென்றால் எல்லாமே கோல்டன் ஸ்டீல். கவனிங்க, இங்க நம்ம எல்லாமே இரும்பை பயன்படுத்துகிறோம், அங்கே எல்லாமே பொன். வாசிக்கிறேன் கேளுங்கள். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 21:21. அங்க அத்தனையும் முத்துக்கள், அத்தனையும் பளிங்கு போல சுத்த பொன். திரும்ப சொல்லுகிறேன், the building was built with gold. திரும்ப படிக்கிறேன், எல்லாம் முத்துக்கள், எல்லாம் சுத்த பொன்னா இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, they never use the steel. அங்கு பயன்படுத்தப்பட்ட எல்லாமே வெள்ளியும் பொன்னும். எத்தனை பெரிய மேன்மை! அடுத்து சொல்ல விரும்புகிறேன், அங்கே யார் இருப்பார்கள்? வெளிப்படுத்தல் 21:24. யாருக்கு அங்கே அனுமதி? யார் அங்கே இருப்பான்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அதுல யாருக்கு அனுமதி என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவனுக்கு என்று தன் அர்ப்பணித்த அவர்களுக்கு மட்டுமே அங்கே அனுமதி. நாளில மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 21:23 சொல்லுகிறது, அங்கே மகிமை உண்டு. நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். கனமும் மகிமையும் தேசத்தில் எப்போதும் இருக்கும். அது மகிமையான தேசம். அது ஒரு கனம் என்று சொல்லும் போது ஆனரபிள், கனம் பண்ணப்படுகிற, மதிக்கப்படுகிற ஒரு தேசம். முடிவாக ஒரு சொல்ல விரும்புகிறேன், அது உங்கள் வீடு. எனவே தான் ஆண்டவரே சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2 என் பிதாவின் வீட்டிலே. அப்படியானால் அந்த பிதாவின் வீட்டிலே உங்களுக்கும் ஒரு அறையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தமிழ் வேதத்திலே அநேக வாசஸ்தலங்கள், ஆங்கில வேதத்திலே there are many mansions. அப்படியானால் மிகப்பெரிய அரண்மனை அங்கு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த பூமியில ஒரு குடிசையில் இருக்கலாம், ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கலாம். நீ எப்படி இருந்தாலும் நீ போகிற அந்த இடம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை that is your home. எனவேதான் தேவன் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். முடிவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே என்னுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனை துதிப்பதற்கான காரணங்கள். வேறு ஒன்றுக்காக துதிக்க வேண்டாம். வாழ்வு தந்தார், வசதியை தந்தார், மேன்மை தந்தார், துதியுங்கள். இந்த வேளையில வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்கள், நிரந்தரமான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை தெரியாது. யூ நெவர் நோ வாட் காட் பிளான் ஃபார் யூ. உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒன்று